Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி channa masala. இத ஹோட்டல் ஸ்டைல்லயே நம்ம அந்த டேஸ்ட்ல தான் இன்னைக்கு channa மசாலாவை உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பாப்போம். நான் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சிட்டு குக்கர்ல ஒரு 6-7 விசில் வச்சு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நான் இங்க அடுப்புல panல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதா கட் பண்ணி இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுப்போம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாவை நம்ம கீரி இதில் போட்டுடலாம். இப்போ மசாலாவை போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சே இதை வதக்கணும். இப்போ நான் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். அப்போ தான் சன்னா மசாலாவில் நல்ல திக்னஸ் கொடுக்கும் தக்காளியை நம்ம அரைச்சி ஊற்றணுன்னா. இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நம்ம அரைக்கிற வேண்டிய மசாலாவை பார்ப்போம். மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இதில் போட்டுடலாம். நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சும்மா ஒரு கை அளவு இதில் போட்டுருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி ஒரு 6-7 முந்திரி போட்டுக்கலாம். ஏலக்காய் 1, பட்டை 2, கிராம்பு 1 போட்டுக்கோங்க. இப்போ இதை லேசாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப கட்டியாக தான் லேசாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இங்கே நல்லா வதங்கிருச்சு. தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிரும் பாருங்கள். நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த அந்த கொண்டக்கடலையை இதில் ஊற்றிடலாம். அந்த வேக வச்ச தண்ணியை அதோடு ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக வேணும்னாலும் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. நம்ம அந்த கொண்டக்கடலை வேக வச்சதையும் அதையும் சேர்த்து அரைச்சோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த சன்னா மசாலா. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா கூட இதை அப்படியே சாப்பிட்லாம். பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஏற்கனவே காலா சன்னா மசாலா அதான் கருப்பு கொண்டக்கடலையிலையும் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த சன்னா மசாலாவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.